வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு பூண்டு தொக்கு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தொக்கு செய்யறதுக்கு தேவையான பூண்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 கப் பூண்டு எடுத்துருக்கேன். இந்த சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இந்த புளியை இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 1 கப் பூண்டை எடுத்து இந்த ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இதை இந்த ஊற வச்ச புளியும் இந்த ஜாரில் மாற்றி இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த புளியையும் அரைச்சாச்சு. இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இந்த 1 கப் பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிருக்கு. இந்த அரைச்ச பூண்டு பேஸ்ட்டையும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச புளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதங்கிருக்கு. எண்ணெய் ஃபுல்லா ஓரத்துல பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். சூப்பரான பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுது. எண்ணெய்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. தேவைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.